கமலாசனத்தில் அமர் வீர வீர நாரதர வீர முட்டு தூரங்கள் தம்பி வரையும் தலைப்பட்டு இங்கு வச்சிய நாரதர வீர ராஜா ஓயா சீமா ஓயா துறையே எனக்கு எப்படிடா எம வந்தா வாயில போடுவாங்க மூக்கு சளி கீழே போட்டா அது கொரோனா வரும். ஆனா நானே சாப்பிட்டுக்கிறேன். ஓயப்பா ஓய ராஜா ஓய சீமா நாடுகார ஊருன்னு சொல்லிட்டா போதுமே, ஊருக்கு முன்னாடி கிளம்பி வந்துருவியாப்பா. இவன் நாடுகா கொட்டாயக்குன்னு கேட்க மாட்டான். எந்த ஊர்ல கோய்கறி போடுறாங்கோ, எந்த ஊர்ல கோய்கறி போடுறாங்கோ, எந்த ஊர்ல கோய்கறி போடுறாங்கோ நோய்ஞ்சி நோய்ஞ்சி பாப்பியடா. அந்த கோய்கறி பார்த்தா போதும் இவன் கண்ணு அப்படியே நட்டுக்கு நிற்கும். அத வாரி அப்படியே காராமணி கோதுற மாதிரி கோதிவேடா. இவன் சாவரத்தான் கோதுனானோ. ஓயப்பா ஓய ராஜா பாண்டிச்சேரி நாடுன்னு சொல்லிட்டா போதுமே, இவன் சும்மா வரமாட்டானே. பாண்டிச்சேரியில விலை கம்மின்னு அந்த பீர் பாட்டில் பிராந்தி பாட்டில் வாங்கி சொல்லிட்டு வருவேடா. கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலை கலை கலைன்னு சத்தம் கேட்குன்னு அந்த பிளாச்சி பாட்டில் வாங்கி சொல்லிட்டு வருவேடா. உடஞ்ச பாட்டில் வெடி கட்டி குடிப்பியடா. ஓயப்பா ஓய ராஜா நான் வந்த புது சூழ அம்மா, நான் வந்த புதுசுலம்மா நான் வாசலில பேணு புட்டேன். ஏம்மா நான் வந்த புதுசுலம்மா வாசலில் பேட்டம்மா அதை துவர மறுப்புன்னு இந்த பொட்டை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தான். ஓயப்பா ஓய ராஜா நான் காட்டி கத்து காத்துறேன்னு நீ ஏன் மாட்டியா? போனா ஏன் நிக்கிறியா? அறிவார்த்தவனே மகான் செத்துட்டானே திட்டம் போட்டேன். அண்ணன் எப்ப சாவா தின்னப்ப காலையில பாத்துங்க. அண்ணன் அப்ப கொஞ்சம் இந்த கம்பெனிக்கு நாம தலைவராகலான்னு பாக்குறேங்க. இசை குறுகார் எதற்கு முருகார் விளக்கம் சொல்லி பார்க்கலாம். ஓ ஈச போய் என்ன நம்ம எப்ப போனோம்? ஈச போயிட்டா சொன்னா கேக்குறா. என்ன சொன்னீங்க? இசை குறுகார் எதற்கு முருகார்? அதான் சரக்கு அடிச்சா ஊருக்கா தொட்டுக்காம தொட்டுக்கூடாதுன்னு கேக்குறாரு. வாடாங்க வாடா. சொல்லு. இசை குறுகார் எதற்கு முருகார்? தெரியாது. இசை என்றால் என்ன? என்னங்க? நல்ல ஒரு பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுது இசை காணம் உள்ளவர்கள், அந்த இசை காணம் உள்ளவர்கள் நல்ல பாடலை கேட்கும் போது சில தாளம் போடுவாங்க, சில சிட்டிகை போடுவாங்க, சில தலையாட்டுவாங்க. இதெல்லாம் அந்த இசை காண பொழுது செய்ய வேண்டிய வேலை. நான் பாடிய பாடலை கேட்ட உடனே சிறிது நேரம் மெய் மறந்து விட்டார் மகான். செத்துட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க.
ஆயிட்டாரு. நான் ஒரு கூட்டா நினைச்சுட்டான் பாக்குறேன். நான் எனக்கு எனக்காக இவனை மன்னித்து விடுங்க. சரி போட்டான் தாய் எங்க தம்பிக்கு போடா. வந்தவருக்கு தர வேண்டிய மரியாதை எதிராளியாக இருந்தாலும் வீடு தேடி வந்து விட்டா தகுந்த மரியாதை கொடுக்குறோம். ஆமா தம்பி காய் போடலாம் அண்ணன் மன்னிப்புகள் என்னை மன்னித்து விடு. போடா உள்ள போடா கண்டா தற்போது ராஜா கண்டா பொறுமைய பாருங்க சொல்லக்கூடிய 4 வகை சிலை தீட்டு கொண்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? அப்படி கேட்கலாமா? அப்படி கேட்கலாமா? எப்படி கேக்குறது? கேட்காத. வேற எப்படி கேக்குறது? ஒருத்தர் போறீங்களே நீங்க அப்படியே கூடுங்களா? அப்படியே போயிடுறா. நீ மொத்தத்தையும் காரியில பேர் வச்சியா மூட்டை கட்டி காட்டை அப்படியே போயிடு. போடா சுவாமி, அதாவது நமது குலத்தையே கருவத்தவன் யார் தெரியுமா? அந்த முருகன். அந்த முருகனை சிறைபிடித்து அடித்தோம், அவன் கிடைக்கவில்லை. ஆகையால் தேவர்களை சிறைபிடித்து அடித்தான். தேவர்களை காப்பாற்ற முருகன் தானாக வருவான். தேவனை சிறைபிடித்து அடித்தால் முருகன் ஓட்டோட்டமாக ஓடி வருவான், அவளை காப்பாற்று. அந்த காலத்திலே அந்த முருகா பெருமளை பழிமகளை விட நீங்கள் நினைக்கிறீர்கள். அது ஆகாத கனவு அப்பா. உண்மைதான். ஏன் தெரியுமா? நீங்கள் வரங்களை பெற வேண்டும். வரங்களை பெற வேண்டும். வங்காரம் இல்ல, பக்கத்துல இருந்து போறான். வரம் பெற வேண்டும். அரிய பெரிய வரம். வரம், உரம், திறம், பலம். இமாச்சலம் சென்று முக்கல் மகளை கண்டுபிடித்து சாக வரம், வேக உடல் போதாத சொல்ல வரங்களை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பூமியில புகுந்து கிடக்கிறது 7 கோடி மந்திராஜாலம், மாயாஜாலம், விக்ரஜாலம் என்று சொல்லக்கூடிய கூடு விட்டு கூடு போகக்கூடிய அனைத்தையும் நீ கற்றுணர வேண்டும். உண்மைதான். என்ன செய்ய தெரியுமா? இந்த பலத உலகத்திலே எந்த ஒரு ஆடவராலும் மரணமே ஏற்படக்கூடிய வரத்தை பெற்று விட்டார். அடிப்படைக்கு இந்த அனைவரத்திலுமே யாருமே அட ஓய்சிய பூனா புடுங்க. பாப்பா ஒரு அமைதி கிடையாதா? நான் கிணத்துல தோட்டா வச்ச மாதிரி அது டம்மா திம்மல் இருக்கு. ஏன்னா பாலுக்கு செத்த கோபால் தான் சாப்பிட்டேன். கோபால் கோபால் சாப்பிடுறோம். இங்க பாருங்க, நீ நாளைக்கு வீட்டுக்கு போன கோயா பால் சாப்பிடு. பால் வரல. ஏன் வரல? மேல போடா. மகான் என்ன சொன்னார்? அத புடுங்கடா. ஏய், கைலாயம் சென்று சிவனை கோரு கடுமையாக தவம் செய்து வரம்பெற்று விட்டால் அந்த முருகனை சுலபமாக சிறைபிடிக்கலாம். அது மட்டுமல்ல, இப்போதுதான் கைலாயம் வரண்டா. உனக்கு இன்னும் வயசாகி போச்சு. கைலாயம் போறேன்றியேமா. 2 மாசம் தான் உன்னை பார்க்கல. உன்னை பார்க்காம மெட்ராஸுக்கு போனேன். அது நாட்டி போனத்தான் போனேன். நீ நாடி கைலாயம் போறேன்னு சொல்லியே ஏதுமா ஏதுமா. கைலாயம் போறத்தான் போறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி நாளைக்கு வந்தல ஒரு கோட்டு அசிங்கப்பட்டு என்ன மேடம் புரட்டாசி மாசம் வாங்கி கொடுத்தது இப்ப கேக்குறான் பாரு. கைலாயம் என்றால் என்ன? கைலாயம் காலங்களில் போறது. கைலாயம் என்றால் சிவபெருமான் வாழக்கூடிய கைலமாமலை. கைலமாமலை சென்று ஐமுறை மடக்கி ஆண்டவனை கோரி தவம் செய்தால் சிவன் வருவார். வேண்டிய வரங்களை பெற்றுவிட்டால் யாவர்கள் எடுத்துக்கலாம். தம்பி போகலாமா?
சமரியா நாராயணம் ஆராயணம் தீராஞ்சிருவாங்க. என்னாச்சு என்னாச்சு? நான் நாட்டில் எங்கன்னா உட்காந்து இருந்திருப்பானுங்க 2 பேரும் பாவிங்க. அவனை நீ அங்கே போடா இங்கே போடான்னு ஊசி பற்றி அனுப்பிச்சிட்டு நாராயணம் வீராயங்க. ஆமா சொல்லு. நீ முற்றம் துறந்த முனிவர் தானே? அனைவரும் அறிந்தது தானே? ஆசை வெறுத்தவர் தானே? நான் கேட்கிற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லு. சொல்லு. கேட்கணுமா? கேளு. உலகத்திலே பொய் சொல்லாதவன் யார்? இந்த படர்ந்த உலகத்திலே பொய் சொல்லாத மனிதர் என்று கேட்கிறார். ஆமா, அனைவருமே அறிந்ததுதான். அயோத்தி நாட்டை பரிபாலனை செய்தானே ஹரிச்சந்திர மகாராஜன், அவன் ஒருவனே இந்த உலகத்திலே பொய் சொல்லாதவன். அண்டாரு நெத்தில பட்டியும் கொட்டையும் கிட்ட மாட்டிக்கணும். ஹரிச்சந்திர பொய்யே சொல்ல மாட்டாரு. வேறடா யாரு? ஹரிச்சந்திர பொய் உரைத்தாரா? அது அவரு பொய் சொல்றாருயா. டேய் உண்மையா சொல்ற? ஆமா. டேய் எந்த ஹரிச்சந்திரன் கேக்குறியா? என் வீட்டு பக்கத்து வீட்டு ஹரிச்சந்திரன். அவன் சொல்லுவான். ஆமா, அந்த ஹரிச்சந்திர பொய் சொன்னாரா? இங்க சொல்லு. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கா? சரி, எனக்கு தெரியலடா. தெரியல. அதே கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். சொல்லு. உலகத்திலே பொய் சொல்லாதவங்க யாரு? யாரு? மாட்டு தருகார் ஒண்டிதான். நாராயண நாராயண நாராயண. செப்ப மாட்டு நல்ல மாட்டேன்றானுங்க பாருங்க, நல்ல மாட்டை செப்ப மாட்டேன்றானுங்க. சித்தா ஏக போட்டு தூக்குறான்றான். 5000 பார்த்தா அடிச்சு போடுறானுங்க பாருங்க. அது பாடா பாருங்க. நாட்டுல எத்தனை பேரா காமிக்கிறீங்க நீங்க? டேய் கேட்டி போ. போடா. நாராயண நாராயண நாராயணன். நான் உள்ள போடுவேன் நாராயணன். செல்கிறார்கள் அசுரர்கள். இமாச்சல நின்று ஈசனை கண்டு அறிய தவங்களை பெற்று வரங்களை பெறுவதற்காக நீங்கள் எப்படி வரங்களை பெறுவார்கள் என்று பின்தொடர்ந்தே சந்திக்கலாம். நாராயணம் நாராயணம். கோபியே கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியே கொஞ்சம் ரமணா கோபியை கொஞ்சம் ரமணா கோபியை கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியை கொஞ்சம் ரமணா. வரது கண்ணா வாயக்கலையில் மன்னா கோபியை கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியை கொஞ்சம் ரமணா. பார்க்க போய் இந்த இடத்தை விட்டு போவதற்கு மனநிலை தந்தார். விளையாடி விட்டுத்தான் பிறகு தேவலோக செல்ல வேண்டும். போகலாமா? பட்டாம்பூச்சி நானே
காடை பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போது தெரியாது. சிப்பாய் தேவலோகம் செல்ல வேண்டும். புறப்படு.